ஹீரோக்கு பதிலாக அசந்து கண்ணை போட்டுருக்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. குட்டி டிராகன் சொல்ல முடியாது, அதே மிஞ்சிட்டாப்புல. அதே குட்டி டிராகனே மிஞ்சி இதில் ஒரு புதுசாக ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்காப்புல. படம் மேலே செம்ம சூப்பர் ப்ரோ. ஃபஸ்ட் காம்போ வந்து ஒரு புது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து ஏற்கனவே 10 படம் பண்ண மாதிரி அந்தளவுக்கு ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். இந்த சிவா மனசக்தியில் வந்து சந்தான ஜீவா அந்த காம்போ எப்படி இருந்தோ அந்த ஈக்குவலாக இதே அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. லைக் லவ்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் எமோஷன்ஸு அந்த மாதிரி நல்லா காணச்சு. அம்மா சீன்ஸ்லாம் வர சீன் நல்லா இருக்குது. கிஷன் தாஸ் அர்ஷத் கான் காம்போ நல்லா இருக்குது. படத்தில் அர்ஷத் கானுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அவருக்கு ஒரு பேர் போட்டிருந்தா அது இன்னுமே இவரும் படத்தில் ஒரு ஹீரோன்ற மாதிரி இருக்கும். மற்றபடி கிஷன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. கிஷன் தாஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவரோட கேரக்டர் படத்தில் நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாலும் இதுதான் கிஷன் தாஸ். இப்போது நம்ம கவின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிஷன் தாஸுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னா அடுத்த ஃப்யூச்சருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். படம் பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஹீரோக்கு பதிலாக அசந்து கண்ணை போட்டுருக்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. மூவி அவ்வளோதான் ப்ரோ, அதுக்கு மேலே அதுவும் ப்ரோ. மேட்ரிமோனி மூலமாக பார்க்காம லவ் பண்ணி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. இருக்குது ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம், ஃபன்னாக இருக்க படம், அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பர். அர்ஷத் கான்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி டிராகன் சொல்ல முடியாது, அதே மிஞ்சிட்டாப்புல. அதே குட்டி டிராகனே மிஞ்சி இதில் ஒரு புதுசாக ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்காப்புல. படம் மேலே செம்ம சூப்பர் ப்ரோ. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணதை விட செகண்ட் ஹாஃபில் பிரிச்சுட்டாங்க. அவங்க வந்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க ப்ரோ இந்த படத்தில் வந்துட்டு. டைரக்ஷன் வைஸாக செம்ம. மியூசிக்கு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா சித்துக்குமார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். மற்ற படத்தில் கொடுத்த மியூசிக் தாண்டி இந்த படத்தில் பெஸ்ட்டாகவே எடுத்திருக்காப்புல. மோஸ்ட்லி இல்லை மியூசிக் போட்டு என்னை கேட்டால் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மெஷிஷியனா இல்லை வந்துட்டு வேறு மாதிரி கையா அந்த மாதிரி ஒரு மாதிரி லவ் பேட்டர்னை போட்டு திணிச்சிட்டாப்புல உள்ளே போட்டு. கண்டிப்பாக வரும். மோஸ்ட்லி வந்து இந்த எப்படி சொல்கிறது, புரோக்கனான பர்சனுக்கும் சரி, புதுசாக லவ் பண்ண போகிறவங்க சரி, அதே மாதிரி ரொம்ப ஏஜ்டாக கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு லவ் செட்டாக ஒரு கல்யாணம் செட்டாக அந்த மாதிரி பர்சன் சரி, கண்டிப்பாக அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, லவ்வர்ஸும் சரி பார்க்கலாம், பெஸ்ட்டாக பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஒரு மலையாளத்தில் வந்து பிரேமொழி எப்படியோ அதே மாதிரி நம்ம தமிழ் இடத்துல வந்து இது அரோமலா சொல்லலாம். சூப்பராக இருக்குது படம். நல்ல ஒரு காம்போ, பயங்கரமாக நல்லா இருக்குது. அதுதான் அந்த காம்போ வந்து ஒரு புது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து ஏற்கனவே 10 படம் பண்ண மாதிரி அந்தளவுக்கு ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட். இந்த சிவா மனசக்தியில் வந்து சந்தான ஜீவா அந்த காம்போ எப்படி இருந்தோ அந்த ஈக்குவலாக இதே அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. அர்ஷத் காமெடி பயங்கரமாக இருக்குது. அந்த படம் லேக் ஆகிற டைமில் அவர் காமெடி வரதுனால நம்ம 2 ஹவர் எப்படி போகிறதே தெரியல. செம்மையாக இருக்குது அவர் படத்தில். சாங் பீஜம் பயங்கரமாக, மியூசிக் சித்துக்குமார் பயங்கரமாக போட்டு தாக்கியிருந்தார். நல்லா இருந்தது. ஒரு ஃபீலிங், அந்த வினய் தண்டி ஒரு வேலை எப்படிலாம் பீஜம் போட்டு நம்ம கொள்வாங்களோ அந்த மாதிரி செம்மையாக இருந்தது படத்தில். லவ் சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருந்து. அதான் இந்த படத்தில் வந்து நம்ம தேடி போய் பண்ணுறது லவ் இல்லை, நம்மளை தேடி வர லவ்வை நம்ம வேல்யூ பண்ண கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பயங்கரம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த காலத்துக்கு லவ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் செம்மையாக இருக்கும். எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. காம்போ சூப்பராக இருந்துச்சு. லைக் அர்ஷத் கான் வர எல்லா சீன்ஸ் எல்லாமே நல்லா காமெடியாக, நல்லா எல்லாமே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. லைக் அர்ஷத் கான் பக்கத்தில் வேறு உட்காந்துருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. லைக் அவரும் என்ஜாய் பண்ணால் நாங்களும் என்ஜாய் பண்ணோம். லைக் லவ்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் எமோஷன்ஸு அந்த மாதிரி நல்லா காணச்சு. அம்மா சீன்ஸ்லாம் வர சீன் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. லைக் வந்து பார்க்கலாம். லைக் முதல் நீ முடிவுலேருந்து நாங்கள் கிருஷ்ணன் தாஸ் பார்த்துட்ருக்கோம். நல்லா இருக்குது. லைக் அவரோட அந்த சைல்ட்ஹுட்டு அது வந்து நல்லா இருக்குது. சைல்ட்ஹுட்லேருந்து காலேஜ், லைக் மேரேஜ் சீன்லாம் நல்லா இருக்குது. விடிவி கணேஷ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா அவர் சூப்பராக இருக்குது. விடிவி கணேஷ் அவர் வரதெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அங்கிள்ஸு அது சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கூல் சூப்பராக இருக்குது. லைக் ஒரு சாங் இருக்கும், லைக் அது சூப்பராக இருக்குது. லைக் ஹீரோயின் கூட டச் ஆகிற மாதிரி, கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா லைக் ரியாலிட்டியில் தான் நடக்கிற மாதிரி. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஆஃபீஸில் லவ் பண்ணுறோம்ல, லைக் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் ஒரு கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா கப்புள்ஸ் வந்து பார்க்கலாம். லைக் பிரேக்கப் ஆனவங்க வந்து பார்க்கலாம். லைக் அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஆரோமலை படத்தை பற்றி சொல்லணும்னா லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அந்த ஒரு ட்ரெய்லரில் ஒரு நல்ல ஸ்டோரி மாதிரி சொல்லி லைக் எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. படம் போய் பார்க்க கொஞ்சம் ப்ராமிசிங்காக தான் இருக்குது. நல்ல கேரக்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயோ ஒரு சில இடத்துல வந்து லைக் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஆக்டிவான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கலாமோன்னு தோணுது. மெசேஜ் சொல்கிறாங்க,
அது இன்னும் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆணில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கலாம்னு தோணுது. மற்றபடி படத்தோட மெயின் பாசிட்டிவ் அப்படின்னா அது ஃபீமேல் லீடோட அந்த போல்டு கேரக்டர் செம்ம போல்டாக வச்சுருக்காங்க. அந்த கேரக்டரை பார்க்குறதுக்கே அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்குறதுக்கே அப்படியே படம் வந்து ஓடுது. ஒரு 3-4 லவ் ஸ்டோரி வந்து இருக்குது. கோர் கான்செப்டாக என்ன சொல்கிறாங்கன்னா லவ்ன்றது நம்ம இது அதுன்னு நினச்சிக்கலாம் இருக்கக்கூடாது, லவ்ன்றது நடக்கணும் அப்படின்னு. அண்ட் எஸ்டிஆரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து ஓப்பனிங் வந்து இருக்கிறதுனால ஆடியன்ஸ் அங்கேருந்தே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஹைப்பாக வந்து படம் பார்க்குறாங்க. ஒரு என்ஜாயபிள் மூவி. கிஷன் தாஸ் அர்ஷத் கான் காம்போ நல்லா இருக்குது. படத்தில் அர்ஷத் கானுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அவருக்கு ஒரு பேர் போட்டிருந்தா அது இன்னுமே இவரும் படத்தில் ஒரு ஹீரோன்ற மாதிரி இருக்கும். மற்றபடி கிஷன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. கிஷன் தாஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவரோட கேரக்டர் படத்தில் நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாலும் இதுதான் கிஷன் தாஸ். இப்போது நம்ம கவின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு சில இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிஷன் தாஸுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னா அடுத்த ஃப்யூச்சருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பட்ஜெட் படம் ஹை பட்ஜெட் படம் அப்படின்றலாம் தாண்டி படம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஆடியன்ஸ் ஒரு 2 ஹவர் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டாக வச்சுருந்தது அப்படின்னு விஷுவல் நல்லா தான் இருக்குது. டைரக்ஷன் வரையும் பக்கா தான். ஸ்டோரி இப்படி தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது விஷுவலாக எப்படி காமிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. லவ் ஆசைப்படணுன்னு படுற எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து